அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் 121. என் பொறிகளுக்கெல்லாம் நல் விடய மாம் பதம் என் ஏழுமையும் விடா பொற்பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி. இதனுடைய உரை விளக்கம்: தயா ஒழுக்கத்தோடு வாழும்போது ஒருவனது விழிப்பு நிலையிலும் சரி கனவு நிலையிலும் சரி திருவருளால் நல்லவையே தோற்றும் அனுபவப்படும். மாறுபாடான எதுவும் நிகழாது. அப்படி ஏதேனும் எதிர்ப்பு படினும் அது அவன் உள்ளத்திலே எந்த விதமான சலலத்தையும் கேட்டையும் விளைவிக்காது. அதற்கு பதிலாக அனுதாபத்தையும் தயவும் தான் உண்டு பண்ணும். இது திருவடியினுடைய திரு செயல். ஒவ்வொரு பூத அணுவிலும் இயக்க ஆற்றலும் அடிதளத்தில் இருப்பது கடவுளினுடைய சுத்த அருள் பொற்பதமாம். அப்பத உண்மை அனுபவப்படவே மறு திருவடியின் செயலாக 7 பிறப்பு தேகங்களும் சூழ உருவாகி ஆகி அழிந்து ஒழிந்து கொண்டு உள்ளனவாம். இப்படி ஆன்மாவை ஏழ்மையிலும் விடாது மேல் பிறவிகளுக்கு செலுத்தி வருவது அக பொற்பாதத்தினுடைய பெரும் செயலாகும். இப்படி ஏழ்மையும் புரிகின்ற கடவுள் கருணையின் செயல் உழுவல் எனப்படும். 7 பிறப்பனோடும் விடாது தொடரும் அன்பே உழுவல் எனப்படுவதா என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். என் பொறிகளுக்கெல்லாம் நல் விடயமாம் பதம் என் எழுமையும் விடா பொற்பதம்னு வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த திருவடி புகழ்ச்சி 121வது பாடல் நமக்கு உண்மையை சொல்லுது. தயவு ஒழுக்கத்தோடு வாழும்போது விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் இறையாற்றலுடைய திருவருளால் நல்லதுதான் நடக்கும். அதுதான் நல்லது தான் அனுபவப்படும். நம்ம படக்கூடிய அனுபவங்கள் நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களோடு ஒத்து போகும். நம்ம சாதாரணமாக நம்ம மனம் என்ன பண்ணுது? எரி நிலையிலும் கொதி நிலையிலும் மனம் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்படி ஆயினோம் அப்படி ஆயினோம், இவரை விட பெரிய பணக்கார ஆயினோம், இவரை விட நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே செலிபிரிட்டி ஆகணும், ஜொலிக்கணும், தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு அதற்கு நிறைய சகோதரர்களாக வச்சு இப்போ இன்னைக்கு பண்ணுறாங்களே சோஷியல் மீடியாவில். டம்மி பீஸு, எதுக்கும் உதவாக்கற அதையெல்லாம் ஒரு ஆளுமையாக காட்டி தங்கிட்ட பணம் இருக்குன்றதுக்காக ஒரு பொய்யான விளம்பரம், சுடு சொற்களை எல்லாம் அந்த சமூக வலைதளங்களில் பரவ விட்டு தன்னை ஒரு பெரிய அதி மேதாவியாக காட்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. அது உண்மையாகாது. ஒரு பொய்யான செய்தியை உண்மை செய்தியாக்க முயல்கிறார்கள். ஒருவர் கடுமையாக உழைக்கிறார். ஒரு 9 மாதங்களாக இல்லை 1 ஆண்டுகளாக உழைக்கிறார். உழைக்காமலே குறைந்த உழைப்பை கொடுத்து அதிக லாபம் பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாதுங்க. இறைவன் பார்க்கிறான். ஏக இறைவன் பிரபஞ்சம் பார்க்கிறது. இந்த பிரபஞ்ச சக்தி பார்த்து கொண்டு இருக்குது. அப்போ இந்த பிரபஞ்ச சக்தி பார்த்துக்கிட்டு இருக்குது. ஒருவன் கடினமாக 18 மணி நேரம் உழைக்கிறான், அவன் ஜெயிக்க மாட்டானா.
4 மணி நேரம் உழைக்கிறவன் ஜெயிப்பானா, பொய்யே பிதானமாக கொண்டவன் ஜெயிப்பானா. அப்ப அந்த 18 மணி நேரம் உழைப்பு வீணாய் போகும் என்று இந்த வீணர் கூட்டங்கள் சொல்லுது, பொய்யை விதைக்கிற கூட்டம் சொல்லுது. 18 மணி நேரம் உழைக்கிறவன், எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாதவன், சாதாரணமானவன் தோத்து போவான். 4 மணி நேரம் உழைக்காமல சும்மா அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வெளியே வந்து போகிறவனுக்கு வெற்றி கிடைக்குமா? பொய்யே பிரதானமாக மக்களுக்கு எதுவுமே செய்யாதவன், வாடகை வாயை வைத்து பணம் பறிக்கிற கூட்டம் என்ன சொல்லுது? வெற்றி வெற்றி. எங்கே போய் முடிகிறது? கருணை இல்லாத ஆட்சி கடுகவே ஒழிக, நன்மக்கள் ஆட்சி மலர்க என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். இப்போ இந்த திருவடி புகழ்ச்சியில் நான் ஏன் இந்த கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்கிறேன்னா, உண்மையான பூத அணுவிலே இயக்க ஆற்றல அடித்தளத்திலே இருப்பது கடவுளுடைய சுத்த அருட்பொற்பதமாக இருக்கான். அந்த உண்மை அனுபவப்பட உழைக்கிறான் இல்லைங்களா? 18 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் உழைத்து மக்களுக்கு நேசிக்கிறான் பாருங்க, அவன் ஜெயிப்பான். ஆனால் அவனுக்கு விளம்பரம் தேவையில்லை, பிரபஞ்ச சக்தி அவனுக்கு உதவி செய்யும். 4 மணி நேரம் உழைத்தவனுக்கு வெற்றியாளராய் மாற்றுவதை விட 18 மணி நேரம் உழைக்கிறான் பாருங்க, மெய்வருத்த கூலி தரும். முயற்சி மெய்வருத்த கூலி தரும். முயற்சியும் செய்யாமல் பயிற்சியும் செய்யாமல் சும்மா ஜிகனா வேலை செய்கிறான் பார், அவன் வெற்றியாளராக சாதனையாளராக இந்த பூமி பந்தில் யாரும் மாறினது இல்லைங்க. என்ன காலம் தெரியலங்க. இன்னைக்கு இது மாதிரியான மௌன புரட்சி நடக்குதுங்க நாட்டில். மௌனமாக இருக்குது, உண்மைக்கு மரியாதை இல்லை, போலிக்கு தான் மரியாதை கொடுக்கிறார்கள். ஆனால் உண்மை ஆணவத்தோடு இருக்காது, அமைதியாக இருக்கும். இந்த பொய்யும் பித்தலாட்டமும் தற்பெருமை பேசக்கூடியவர்கள் எல்லாம் ஆடுவார்கள். ஆடுகிற ஆட்டம் ஆடும், ஆனால் பிரபஞ்சம் அவர்களை அழித்து விடும் என்ற செய்தியை தான் நம்ம வள்ளல் பெருமான் இந்த அகவல் வரியின் மூலம் நமக்கு சொல்றார். மேல் பிறவிக்கெல்லாம் செலுத்தி வருவது பொற்பாதத்தினுடைய பெரும் செயலாகும். அப்படி 7 பிறவியிலும் பிறப்பிக்கப்படுகிற புரிகின்ற கடவுள் கருணை, அது அழகா நம்மளுடைய வள்ளல் பெருமான் சொல்லுவதாக சாமி சரவணானந்தா அந்த வார்த்தை சொல்றார். உழுவல். உழுவல் என்பது 7 பிறப்போடு தொடர்புடையதாம். அப்ப அந்த உழுவல் தான் அன்பை கொடுக்குமாம். அப்ப அன்பு கொடுத்தால் கருணை கிடைக்குமாம், கருணை கொடுத்தால் அது எல்லாம் கிடைக்கும். அதைத்தான் நம்ம வள்ளல் பெருமான் ஒரு அற்புதமான பாடல்ல நமக்கு சொல்றார். இந்த பாடல் கேட்கும் போதெல்லாம் ஒரு தனி சுகம் அனுபவம். மருந்தறியேன் மணி எறியேன் மந்திரம் ஒன்றறியேன், மதியறியேன் விதி எறியேன் வாழ்க்கை நிலை எறியேன், திருந்தறியேன் திருவருளின் செயலறியேன், அறிந்தேன் செய்தறியேன் மனமடங்கும் திறத்தில் ஓர் இடத்தை, இருந்தறியேன் அறிந்தோரை ஏத்திடவும் அறிவேன், எந்த பிரான் மணிமன்றம் எய்த அறிவேனோ, இருந்த திசை சொல அறியேன் எங்கன நான் புகுவேன், யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலனே என்று வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அப்போ உண்மையான அகநாணம் அக பயிற்சி நமக்குள்ள இருக்கு. உடம்புக்குள்ளாகவே அந்த தேகம் ஏக இறைவன் இருக்கிறான். அதனாலதான் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறார்கள். திருமூலர் கூட சொல்லுவார், என்ன சொல்லுவார்? தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முந்தை வினையை முடிச்சவுப்பார்கள், பிந்தை வினையை பிசிந்து புழுவார்கள் சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. ஆகவே நமக்குள்ளாவே இருக்கிறோம் அச்சய பத்தமா. நம்ம என்ன பண்றோம்? நம்ம உடம்புல குடமுழுக்கு பண்ணணும், கும்பாபிஷேகம் நமக்குள்ள நடக்கணும். வெளியே புறத்துல நடந்தா அது ஒண்ணுமே கிடையாது. நமக்குள்ளாகவே தேக சுத்தம் அடையணும். அதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த திருவடி புகழ்ச்சி 121வது பாடல்ல நமக்கு அழகா சொல்றார்.
அதை நம்ம சொல்ல சொல்ல நம்ம அதை புரிந்து கொண்டு உள்வாங்கும் போது தான் உண்மை நமக்கு தழைக்கும். அவர் சொல்லக்கூடிய அந்த உண்மையான நிலை, என் பொறிகளுக்கெல்லாம் நல் விடயமாம் பதம், என் எழுமையும் விடா பொற்பதம்னு சொல்றார். ஆகவே வள்ளல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி வள்ளல் பெருமானோடு நாம் இணக்கமாக இருந்தால் மரணமில்லா பெருவாழ்வு நமக்கு கிட்டும். முடிந்த அளவுக்கு மகான்களையும் ஞானிகளும் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதில் விட தலை சிறந்த மகான் நம்மளுடைய திரு அருள் பிரகாச வள்ளலார். அந்த வள்ளலாருடைய பொற்பாதத்தையும் திருவடியும் தொட்டி அவருடைய கருத்துக்களும் அவருடைய பாடல்களையும் நமக்குள்ளாகவே மனப்பாடம் செய்ய செய்ய செய்ய, இப்போ நான் அந்த பாடின இல்லைங்களா, சொன்ன இல்லைங்களா, மருந்தறியேன் மணியறியேன் மந்திரம் ஒன்றறியேன், என் வாழ்க்கையிலே ஏற்பட்டது, என் அனுபவம் தான் சொல்கிறேன். அந்த மண்ணை தொட்டவொடனே அந்த பாட்டு வருது. அப்போ அது ஒரு உண்மையான உயர்ந்த நிலை என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து, இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அறியேன் எம் கோவே, துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகள், ஜீவ முக்தனுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.